அனைவருக்கும் வணக்கம். இன்று 15,00,000 ஆண்டுகளுக்கு முன்பு எவ்வாறு நடந்தது என்ற இரண்டாவது பகுதியை இன்று காண உள்ளோம். இரண்டாவது பகுதி மனித இனம் சமூக படிநிலையில் சுமூக படிநிலையாக மலரும் காலம் எனலாம். சமூகம் என்பது நாம் சகல மனிதர்களும் ஒரு மூச்சு விடும் அளவிற்கு, நமது உடல் கூறுகள் மூச்சு விடும் அளவிற்கு கடந்து செல்லும் ஒவ்வொரு படிநிலை என்றே கூறலாம். சமூகம் என்ப அந்த ஒவ்வொரு நிலையும் இவை சுகமாக மூச்சு விடும் அந்த படிநிலை மனித இனத்திற்கு நிலைப்பட்டது என்று அந்த மலரும் காலம் என கூறலாம். இவையெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாம் அந்த ஒவ்வொரு விலங்கினமாக இருந்த ஒரு மனித இன அறிவின குழு நிலையின குழுவாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் நிலை பெற்றுள்ளது என்பதனை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நிலையின குழு ஏற்படுத்த அந்த நிலைதான் சமூக படிநிலையாக மனித இனம் தோன்றியுள்ளது. அவை சுமூகமாக ஒவ்வொரு காலகட்டத்திலும் நிலைத்துள்ளதை ஒரு படியை காணலாம். இன்று அந்த ஒவ்வொரு படிநிலையாக நாம் கிட்டத்தட்ட 1380 கோடி ஆண்டுகளிலிருந்து ஒவ்வொரு பகுதியாக புவி 450 கோடி ஆண்டுகளிலிருந்து மனித இனம் உயிரினம் தோன்றிய ஒவ்வொரு காலகட்டத்திலும் தொடர்ந்து பயந்து வருகிறோம். அவ்வாறு படிநிலை இன்று 15,00,000 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள இரண்டாவது படிநிலையாக மனித இனம் சமூகமாக இருந்தவை சுமூகமாக ஒரு படிநிலையாக எவ்வாறு மலர்ந்துள்ளது என்பதை காண உள்ளோம். அதற்கு முன்பாக இந்த ஏற்கனவே பயந்தது போல இந்த ஒன்றாக இருந்த புவி ஒரு புவி சுற்றி ஒன்றாக இருந்த புவி இல்ல பகுதி எவ்வாறு பிரிந்து ஒவ்வொரு கண்டமாக ஒரு தென்மைக்கா ஆப்பிரிக்காவிலிருந்து பிரிந்த இந்திய பகுதி, ஆஸ்திரேலியாவிலிருந்து ஒருங்கிணைந்த அந்த இந்திய பகுதி எவ்வாறு இணைந்து இந்திய பகுதியாக அடித்தட்டின் பகுதியில் நடந்துள்ளது என்பதை இந்த படத்தில் தொடர்ந்து நாம் பயந்து வருகிறோம். இவை நான் தற்கால அறிவியலின்படி கூட நிலைப்படுத்தப்பட்ட ஒரு அறிகுறியாகும். இந்த அடித்தட்டு நகரும் சூழல் நாம் தொடர்ந்து பயந்து வருகிறோம். ஏற்கனவே பல வல்லுநர்கள் கூறிய கருத்தினை தொடர்ந்து பயந்து வருகிறோம். அவ்வாறு இந்த அடித்தட்டு நகரும் சூழலில் நாம் ஒன்றாக இருந்த புவி பிரிந்து பல்வேறு கண்டங்களாக நாடுகளாக இன்று நாம் கடந்த ஒரு 2,00,000-3,00,000 ஆண்டுகளாக மனித இனமாக தோன்றி அந்த பகுதியில் நாம் வாழும் சமூக நிலையில் சுமூகமாக வாழ வேண்டி இந்த பகுதியில் நாம் தொடர்ந்து இருந்து வருகிறோம் என்பதை கூறி இந்த ஒவ்வொரு படிநிலையும் 15,00,000 ஆண்டுகளுக்கு முன்பு எவ்வாறு இரண்டாவது பகுதியாக நிலைத்துள்ளது என்பதை கிட்டத்தட்ட மனித இனத்தின் உணவு உள்ளுறுப்பில் மனித இனத்தின் குழுவில் உள்ளுறுப்பில் உள்ள இந்த நுழைவு எவ்வாறு நமது ஆதாரமாக நிலைத்துள்ளது என்பதை நாம் உணவு உள்ளுறுப்பில் உள்ள அந்த நுழைவு பகுதி படிமலர்ச்சி நிலைக்கும் வகுத்துள்ளது என்பதை இந்த சமூக மூச்சு காற்று சக மனிதர்களுக்குள்ள மூச்சு காற்று சுமூகமாக மூச்சு விடும் அந்த பகுதியை சமூகம் சுமூகமாக அந்த மனித இனத்திற்கு ஒரு படிமலர்ச்சி நிலையாக கருதலாம் என கூறி இந்த சுமூக நுழைவு என்பது நமது உள்ளுறுப்பில் தோன்றிய பல்வேறு காரணங்களில் பல்வேறு நிலைகளில் படிமலர்ச்சி நிலையாக இருந்துள்ளது என்பதனை இந்த காலகட்டத்தில் நிகழ்ந்திருக்கக்கூடும் என்று பரிந்துள்ளனர். இவை ஒவ்வொரு காலகட்டமும் நாம் பதிந்து அந்த சூழல் கிட்டத்தட்ட கென்யா நாட்டில் இந்த பகுதி இலரட்டா என்ற இந்த பகுதியில் சமீபத்தில் கண்டுபிடித்த அந்த அறிகுறி மூலம் அறிந்து வந்துள்ளன. இந்த உள்ள ஒற்றுமை பல காலம் கிட்டத்தட்ட மூதாதையராக இருந்து ஆரம்பகால அறிவுசார் நிலை பல மில்லியன் நாடுகளாக நிலப்பரப்புக்கு ஏற்றவாக ஒரு பகுதியாக மனித இனம் இரு கால்களில் நிமிர்ந்து நடக்கக்கூடிய முயற்சி நாம் பல்வேறு கல்வியியல் சார் அந்த படத்தின் மூலமும் நாம் மூதாதையரின் செல்லின கூறுகள் எவ்வாறு முதிர்வு நிலையில் நிமிர்ந்து நடக்க 4 கால் நிலையிலிருந்து 2 கால் நிலை ஒரு ஆதிக்கப்படி நிலையாக தலைகீழ் ஆதிக்கப்படி நிலையாக எவ்வாறு மாறியுள்ளது என்பதையும் அந்த பதிவில் பகிர்ந்துள்ளன. இவை கிட்டத்தட்ட அந்த அரசியல் ஆக மனித இன குழுக்களிலிருந்து அரசியலாக பிரிந்தவை
சுதந்திரமாக வாழ்ந்தவை என்பதை போஹிம் என்ற வல்லுனர் மனித அறிவுசார் நிலையின் புதைப்படிவ நிலை தலைகீழ் ஆதிக்கப்படும் நிலை என்று கண்டுபிடித்து பதிந்துள்ளார். இவை ஒவ்வொரு காலகட்டத்திலும் கிட்டத்தட்ட ஒரு கருதுகோளாக 12,000 தலைமுறைகளாக தார்மீக உணர்ச்சியின் பரிணாம வளர்ச்சி என்று பகிர்ந்துள்ளனர். இவ்வாறு இயங்கியிருக்கக்கூடும் என்றும் பகிர்ந்துள்ளனர். இவ்வாறான பதிவுகள் நாம் இந்த ஆணாதிக்க நிலை தற்காப்பு சூழலுக்கு ஏற்றவாறும், பெண்ணாதிக்கம் மனித இனத்தின் தொடர் பெண்கள் அந்த சிறு குழந்தைகள் சிறு பிராய்ந்து வளர்ப்புத்தன்மையை மனித இன வளர்ப்புத்தன்மையை அணுகும் முறையும் தொடர்ந்து அந்த பரிணாம வளர்ச்சியில் மூளை அறிவாற்றல் உறவினர் உறவுகள் என்று பெண்ணினமும் ஆணினம் ஆணாதிக்கமாக பல்வேறு பகுதிகளில் சென்று அந்த சுற்றுப்புற சூழல் காக்கும் நிலையும் தொடர்ந்து இருந்துள்ளது என்பதனை அந்த பதிவினை பல்வேறு பதிவுகளில் நாம் ஒரு மூதாதையர் இந்த பதிவுகளிலிருந்து கண்டுகொள்ளலாம். இது இந்த லிரெட் என்ற பகுதியில் உள்ள அந்த தற்கால பதிவின்படி தொகுத்த படம். இதை இரு காலில் நிமிர்ந்து நடக்கும் முயற்சியும் காலமும் என்று இந்த 15,000 ஆண்டுகளை இலரெட் என்ற கென்யா பகுதியினை பதிந்துள்ளனர். இவை பல்வேறு நிலைகளில் மாறுபடும் தன்மையெல்லாம் நமக்கு ஒரு ஆதாரமாக தலைகீழ் ஆதிக்கப்படிநிலை என்று கூறுகின்றன. தலைகீழ் ஆதிக்கப்படிநிலை என்பது சமூகத்தின் உள்கட்டமைப்பு. ஒவ்வொரு பகுதியாக இந்த தலைவர் அவர்கள் கீழ் உள்ள அந்த ஆதிக்க நிலை ஒவ்வாறு குழுக்களாக நிர்ணயிக்கப்பட்டு பின்னர் அரசியலாக மனித ஆணாதிக்க நிலை தோன்றிய நிலை, பெண்கள் பெண் சார்ந்த இனம் மனிதன சிறு பிராயத்திலிருந்து சிறு இளம் வயதிலிருந்து ஒவ்வொரு நிலையாக தோற்றுவிக்கப்படும் நிலை, இவையெல்லாம் தொடராக படிமலர்ச்சி நிலையில் மனிதன சமூகம் தலைகீழ் ஆதிக்க படிநிலை என்று பிரமிடு போன்ற இந்த படிநிலை ஆணாதிக்கம் பெண்ணாதிக்கம் எவ்வாறு அந்த ஒவ்வொரு காலகட்டத்திலும் வெவ்வேறு சூழல்கள் நிகழ்ந்துள்ளது என்பதனை நாம் தொடர்ந்து இந்த உண்மையான அறிவு நிலை கூர்மையாக்கப்பட்டு விரிவாக்கப்படும் அந்த சூழல் அவை வேறுபாட்டின் உடைய செல்கள் ஆண் பெண் செல்களில் உள்ள அந்த உருவ அமைப்பு வேறுபாடு, உயிர்ப்பில் உள்ள வேறுபாடு, அந்த ஒன்றிணைந்த பிரிவு செல் நரம்பு திசைகளில் தனிப்பட்டு சார்ந்த நிலைப்பாடு செயல்படும் தன்மை போன்றவையெல்லாம் தொடர்ந்து இந்த பல்வேறு அறிஞர்கள் வகுத்த பதிவினை தங்களிடம் பதிந்து வருகிறோம். இந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பு இனப்பெருக்க செலவுகள் மற்றும் உணவு கையப்படுத்துதல், ஆண் பெண் பிணைப்பு அதன் மூலம் வலுப்படுத்துதல், ஒரு உதார மனத்தின் அந்த பரிணாம நிகழ்ச்சி தொடராக பண்பாடாக பின்னர் ஒவ்வொரு இனப்பெருக்கம் நிகழ்வாடுகளும் பிந்தைய நீண்ட ஆயுளுக்கு வழிவகுக்கக்கூடிய அந்த செல் நரம்பு திசைகள் எல்லாம் தொடர்ந்து நிலைக்கக்கூடிய ஒரு நிலைப்படுத்தப்படும் மனிதர்களும் சமூக பாதுகாப்புடன் இந்த சகல மனிதர்களும் சமமாக இந்த மூச்சு விடும் தகுதி உள்ளுறுப்புகளில் நிலைப்படுவது சமூகம் என்றே நாம் கூறலாம். அவை பின்னர் குழுக்களாக அவர்கள் ஓர் இனமாக சேர்ந்து குழுக்களாக அரசியலாக அவங்க ஆட்சி செய்யும் முறை வரை இன்று நாம் மக்களாட்சி பெறும் அந்த நிலையெல்லாம் ஒரு படிமலர்ச்சி நிலையும் ஒவ்வொரு வாழ்வாதாரமாக கூற முடியும். இந்த கென்யாவில் கஞ்சரா சவுத் ஓல்டவன் என்ற அந்த தளத்தின் மூலம் இருந்தும் இந்த பதிவு எல்லாம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இவற்றினை ஒரு பால் இனமாக இந்த இலரெட் என்ற பகுதியில் பார்த்தோம் என்றால் கென்யா, சொமாலியா, காங்கா, டான்சானியா என்ற பகுதி இலரெட் என்ற பகுதி இந்த காலகட்டத்தின் குறிப்பாக ஒட்டுமொத்த கலாச்சாரத்தின் சமத்துவ சமூகங்களின் விளைவுகளின் ஒத்துழைப்புக்கான தேர்வு இந்த புதிய சவாலாக ஒரு நேர்மறையான பின்னோட்ட வளையமாக நாம் கருதலாம். நேர்மறையான இந்த பின்னோட்ட வளையம் இந்த இலரெட் என்ற பகுதியில் இந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்திருக்கலாம் என்று இந்த சவுத்தாம்ப்டன் பல்கலைக்கழக குறிப்பிலிருந்து ஒரு தகவல் கண்டுபிடிப்பாக பரிமாற்றத்தின் அதிகரித்து வரும் இந்த பரிணாம வளர்ச்சி முக்கிய அம்சமாக கருதி ஒரு இதற்கு தகுந்த ஒரு பாவனத்தை தங்களிடம் பகிர்ந்து இன்றைய பதிவினை நிறைவு செய்கிறோம். இவை நமக்கு ஒரு வாழ்வாதாரமாக வழக்கமாக ஆழ அகலவிரின் சமூகமாக எவ்வாறு நிலைப்பட்டுள்ளது என்பதனை நாம் தொடர்ந்து பதிகிறோம். இந்த குழுவின மனித வளத்தின் ஈர்ப்பு இழுத்து பிடித்து
கூட்டு சேர் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு ஆண் பெண் சமூகம் சுமூகமாக குழுக்களாக இழுத்து பிடித்த கூட்டு சேர்க்கை எழும் தொடர் உள்ளத்தின் நிகழ்வு தழுவி எடுத்துக்கொள்ளும் திறன். இவ்வாறான திறன் அறிவு தொடர் வடிவமைப்புக்கு பிறகு அன்புடன் கட்டுண்டு கிடந்தோம். ஆற அமர யோசித்து பழகினோம். மறப்பதுடன் நினைப்பதும் மனிதத்தன்மையானது. அவ்வாறு மறந்து போகக்கூடிய நினைப்பதும் மனிதத்தன்மையாக தன்மை நிறைவுவதும் முழுமை பெறுவதும் நன்மையுடன் சிறந்து துணை புரியும். இவ்வாறான பன்மை பண்பாடு வரலாறு சமூகம் ஆன்றோர் சான்றோர் வாக்குப்பதிவாக சொல்லில் ஒளியில் ஏற்படுத்திய ஒவ்வொரு காலகட்டமும் பதிவு பெற்ற நுண்ணிய ஆற்றல் புதியமாகிய பல்லாண்டு கால முறை நதிநீர் வாழ்நாள் முழு திறன் மனித இனத்தின் முழு திறன் பதிவு பெற்றவை பலரின் பழக்கமாக வழக்கமாக தொடர்ந்து நிலை பெற்றதும் பதிவு பெற்றவை பலரின் பழக்கம் உள்ளவை பலரும் பின்பற்றுபவை பழக்கம் நம் நிறை செயலாகும். உழவு தொழில் சேமிப்பு பண்டம் ஆழ அகல விரிந்த சமூகம். இந்த உழவு தொழில் சேமிப்பு பண்டமாக சேமித்த அந்த நில சூழல் ஆழ அகல விரிந்த சமூகமாக எங்கும் அந்த சேமிப்பு நிலை பண்ட சேமிப்பு நிலை நம்ம சமூகம் சுமூகமாக பயன்படும் பயன்பாட்டு நிலையெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஆழ அகல விரியும் சமூகம் என்று கூறி மீண்டும் இந்த பாவினையை கூறி இந்த பதிவு 15 லட்சம் ஆண்டுகளுக்கு உள்ள 2வது பதிவினை நிறைவு செய்கிறோம். பழக்கம் வழக்கமாய் ஆழ அகல விரியும் சமூகம் குழுவின் மனித வளத்தின் ஈர்ப்பு இழுத்து பிடித்த கூட்டுச்சேர்க்கை எழும் தொடர் உள்ளத்தின் நிகழ்வு தழுவி எடுத்துக்கொள்ளும் திறன் அறிவு தொடர் வடிவமைப்புக்கு பிறகு அன்புடன் கட்டுண்டு கிடந்தோம். ஆற அமர யோசித்து பழகினோம். மறப்பதுடன் நினைப்பதும் மனிதத்தன்மையானது. தன்மை நிறைவதும் முழுமை பெறுவதும் நன்மையுடன் சிறந்து துணை புரியும். பன்மை பண்பாடு வரலாறு சமூகம் ஆன்றோர் சான்றோர் வாக்குப்பதிவு பதிவு பெற்ற நுண்ணிய ஆற்றல் புதியமாகிய பல்லாண்டு கால முறை நதிநீர் வாழ்நாள் முழு திறன் நமது பதிவு பெற்றவை பலரின் பழக்கம் பதிவு பெற்ற நுண்ணிய ஆற்றல் புதியமாகிய பல்லாண்டு காலம் முறை நதிநீர் வாழ்நாள் முழு திறன் பதிவு பெற்றவை பலரின் பழக்கம் உள்ளவை பலரும் பின்பற்றுபவை பழக்கம் நம் நிறை செயலாகும். உழவு தொழில் சேமிப்பு பண்டம் ஆழ அகல விரிந்த சமூகம் என கூறி இந்த 15 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த அந்த பதிவினை 2வது பகுதியிலும் நிறைவு செய்யணும். நன்றி, வணக்கம்.